28ஆம் வசனத்தில் வாசிக்கும். ஆனாலும் என்ன சொல்றாங்க? ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் ஆகியிருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். ஸ்தோத்திரம். நெகட்டிவா 10 பேர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஆனாலும் அப்படின்னு இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களால ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் இருக்குது பாஸ்டர், ஜெபம் பண்றேன், கர்த்தர் நல்லவர், எல்லாம் கர்த்தர் நல்லவர், ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை பாஸ்டர், ஆனாலும் இது மாறவே மாட்டேங்குது பாஸ்டர். வசனம் நம்ம என்ன பண்றோம்? வாரம் கேட்கிறோம், ஜெபம் நல்லா பண்றோம், வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் சுதந்திரிக்கிறோம். ஆனாலும் எனக்கு உடம்பு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, ஆனாலும் வீட்டில் சில போராட்டங்கள் இருக்கு, ஆனாலும் இந்த மேனேஜர் சரியில்லை, ஆனாலும் இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, ஆனாலும் ஈக்குவல் டு என்னது? விளங்காது. 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே, ஆனாலும்க்கும் உடனேக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க ஆனாலும் சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா காலேபும் யோசுவாவும் என்ன சொல்றாங்க? உடனே. இன்னைக்கு கர்த்தர் உடனே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உடனே போய் நீங்க போய் சுதந்திரிக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரா? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க லைஃப்ல செய்வேன்னு சொல்லி சொல்றாரா? அதை நீங்க சுதந்திரிப்பதற்கு உடனே செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது பிரதர். வீட்டுக்குள்ளே இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது சிஸ்டர். உடனே செருப்பை போட்டுட்டு வெளியே போய் நீ காரியத்துல காலை வச்சேன்னா, நீ செயல்படுத்துவதற்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். யோசுவாவையும் காலேபையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. அவருடைய மைண்ட் செட் பாருங்க. என்ன மைண்ட் செட்டு? உடனே போலாம், உடனே சுதந்திரத்தை கொள்வான், உடனே ஜெயிக்கலாம். நான் போவேன், நான் ஜெயிப்பேன், நான் எளிதாய் மேற்கொள்வேன் என்று சொல்லி யார் நினைக்கிறார்களோ, யார் அந்த சிந்தனையிலே அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருக்கிறார்களோ, அவர்களால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?